பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கு யானை முகம் இருகொம்பு மகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலழகு தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள்
சொற்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தால் நான் ஒரு நாள் மறப்பதில்லை என் நெஞ்சொரு நாள் மறந்தால் நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலும் சொல்லி தந்த வார்த்தையாரை நாங்கள் சொற்பனத்தில் மறப்பதில்லை வல்லம் என்ற நகரில் மாரியம்மா நாமம் மாரியம்மா வளவர் இதற்கு ஒரு புத்தரி நீத்தே புது நகரில் வில்லி சைக்கவிகள் விருத்தம் கொட்டாருத்தங்கள் இவ்வுலகில் கேடி வைத்து இவ்வுலகில் ஐயா சைக்கியவரே சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே எனது அருமை தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே
கல்வி கற்ற பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்ன இந்த ஆலங்குளமான நகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய அருள்மிகு சுயம்பலிங்க சாஸ்தாவின் திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட இந்த ஐயனுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல ஆனி மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஐயனுடைய ஆலயத்திலே இந்த ஆலயத்துல இன்றைக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு தான் குடியழைப்பு. ஓ, இன்னைக்கு தான் குடியழைப்போ. குடியும் குடுத்தனமா இருக்கணும். அப்படியா? ஆமா. குடியும் குடித்தனமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? ஆமா, குடின்னு சொன்னால் நீங்க அந்த குடி நினைக்காதங்க. இந்த குடி இது குடும்பத்தில் உள்ள குடிமக்கள். ஓ, எங்க ஊர்ல கோயில் கூட போட்டுருக்கு. சுயம்பலிங்க சாஸ்தாவுக்கு சரி எல்லாரும் வாங்கன்னு குடும்பத்தை. எங்க ஊர்ல ஆலங்குளத்துல சுயம்பலிங்க சாஸ்தாவுக்கு இந்த மாதிரி கோவில் கொடை விழா. சரி, வெள்ளிக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கொடை விழா தான். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வில்லு வச்சிருக்கோம், மேளம் வச்சிருக்கோம், சரி, கரகாட்டம் இருக்கு, கச்சேரி இருக்கு. ஆமா, உங்க சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வீடு தவறாம விருந்துக்கு வாங்க, கோவில் கொடைக்கு வாங்க அப்படின்னு சொந்த பந்தங்களை அழைக்கிறோம் பாத்தீங்களா? குடியில் உள்ள மக்களை அழைப்பதற்கு பேரு தான் குடி அழைப்பு. அதேதான் வந்து கும்பிட்டோம்னு சொன்னா நம்ம குலத்தில் உதித்த, ஆமா, அதாவது பெண்ணை வந்து வெளியூர்ல கட்டி கொடுத்துருப்பாங்க. அக்கா தங்கச்சி வெளியூர்ல கட்டி கொடுத்துருக்கோம். அப்படி இருப்பதனால ஆமா அந்த நம்ம குலத்தினுடைய மக்கள் வந்து கோயிலை கும்பிட்டாதான் கோயில் வந்து ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும். அப்பேற்பட்ட இந்த குடியழைப்பு தினத்தை முன்னிட்டு நாமளுடைய வில்லிச்சையை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். அவருக்கு ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கு. ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படியோ அரிக்கும் சிவனுக்கும் சரி ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஐயனார் சுயம்பலிங்க சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமாம். அப்படி சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன செய்யும்? சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். பைபாஸ்ல போய் குத்தாலம் போய் அதுல இருந்து பாவநாசம் போய் பாவநாசத்துக்கு மேல காவு இருக்கு. என்ன காவு? ஏழுமலை காவு. ஆமா, அதே மாதிரி சொருமித்தையனுடைய வாசலில அங்க போய் இருந்துக்கணும். அவரை கூப்பிட்டா தான் அங்க வருவாரு. கரெக்டா 12 மணிக்கு சுயம்பலிங்க சாஸ்தா வந்து பிறக்கணும். ஆமையா, பிறந்தால்தான் பிறந்த உடனே மேல அடிப்பாங்க. எப்படி? குண 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 மேல அடிப்பாங்க. அப்படியா? முதல்ல எப்படி? அப்படியா? மேலை இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சரி. தாத்தா, பூசை நடக்கும்போது எப்படி அடிக்கும் மேலும்? முதல்ல மேல எப்படி அடிக்கும்? முதல்ல குண 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 அடிப்பாங்க. ஆமா, ரெண்டாவது சஞ்சன் சக்குன்னு அடிச்சாதான் மனமகிழ்ந்து சாமி ஆடும். குப்பரை என்ன போட்டுரும், கும்ப மல்லாக்க தள்ளிடும். சரி. அப்படி இருப்பதனால சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான்
மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா. பாதி மதி மான் வழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். தானாகிய பொன்னவல்லி தானாகிய பொன்னவல்லி அங்க தற்கே சிவமானும் கொலுவி
அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலவிருந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம்? ஆகாயத்தில் சூரியனோ, ஆகாயத்தில் சூரியனோ, அன்புகுளி சந்திரனோ, ஆகாயவாணி, ஆகாயவாணி, அன்னை கங்காதேவி, அங்கே கொலவிருக்கும் நாளையில், கொலவிருக்கும் நாளையில் கைலாச வாசலில் கரை கண்ட பகவான் தெய்வலோக ரம்பையில் திருநடனம் ஆடுவார். ரம்பை வருவார், நடனங்கள் ஆடுவார், ஊர்வசியா வருவார், உல்லாசமா பாடுவார், மேனகையா வருவார், மிருதங்கமும் போடுவார், சரஸ்வதி வருவார், சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் பாடுவார். அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே ஆமையா ஐயா வெளியே கேட்காது. மேலை இசை கலைஞர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒரு பையன் விட்டு கூட்டு சொல்லுங்க. மேலை இசை கலைஞர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே என்னையா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு ஆமா யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். ஆமா வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் ஆமா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். ஆமா ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் ஆமையா தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஆமா ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். நம்மளை எதுக்கு படைத்தார்? நாமலை மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகத்துல யாருக்கே ஒத்துமை இருக்கா? கிடையாது. இல்ல. ஆமா நீர் வாழ எனக்கு பொறுப்பு கிடையாது. ஆ நீர் வாழறதுக்கு என் தம்பிக்கு பொறுப்பு கிடையாது. ஆமா உடுக்காரர் வாழறதுக்கு கட்டக்காரர் பொறுப்பு கிடையாது. நேத்து சொன்னீரு இந்தியா வரைபட மாதிரி இருக்கு நேரு. ஆமா அதுக்கு தான் இன்னைக்கு இப்படி. ஓ நாளைக்கு வருவாங்க. கிழிஞ்சு போச்சு. எப்படி இந்தியா வரைபட மாதிரி இருந்து ஆமா அதுக்கு அதுல வந்து ஒரு சின்ன இது என்ன இலங்கை அந்த இலங்கை வந்து அடியில தொங்கும். அதே மாதிரி இலங்கைய கூட காங்கலியப்பா இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு வையும் வாயை கழிட்டு வந்துடும். தேன் கூட கூட காணும் இன்னைக்கு. அப்படியா? அப்படி இருக்கும் போது சரி அப்படி இருக்கும்போது அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் ஆமையா சரி இதற்கெல்லாம் முக்கியமாகவே உலகத்தை படைத்தார். ஆமா படைத்தார். உலகம் என்று சொன்னா எந்த உலகம் எல்லாம்? எந்த உலகம் இல்ல? அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். ஆமா ஆதி பாதாள உலகம். அதலை சுதலை ஆதி பாதாள உலகம் என்ன? என்னய்யா? அதலை என்றால் என்ன, சுதலை என்றால் என்ன, ஆதி பாதாளம் என்ன? அதலை என்றால் ஆகாய உலகம். அதலை என்று பாத்தீனாஜி அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம், தெய்வ கைலாயம். ஆமா கைலாயம். சுதலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களும் வாழக்கூடிய இந்த மத்திய லோகம். மத்திய லோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் சரிதானே நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்ப நமக்கு கீழே ஒரு உலகம் இருக்கு. என்னையா ஆர்மனா நாளை காலைல நம்ம ரெண்டு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலைன்னு கேட்கணும். ஒரு கடப்பாறையும் பிக்காசி வாங்கிட்டு வாங்க. அல்லது பைபாஸ் ரோட் நாளைக்கு தோண்டிடுவோம். ஏற்கனவே பைபாஸ் தோண்டிக்கிட்டு இருக்காங்களே, உனக்கு என்ன ஆசை? அந்த பாதாள உலகத்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் நாளைக்கு. அப்படியா? அதான் வேலை நினைக்கும் நாளைக்கு. நல்ல வேலை. நீ ஏற்கனவே ரொம்ப நல்லா பாப்ப. நின்னா நின்னு
நின்னா நின்ன இடத்துல உறங்கிருவியப்பா. நீ போய் தோண்ட போறியோ? அப்படியா? சரி, அப்படி இருக்கட்டும். அப்பேர்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தவன் என்னையா யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? ரிஷிய முகாவர்ணம் இரத்த கன்னியாலும் பெற்ற திருமகன். அவன் பெயருதான் வல்லரக்கன். அப்பேர்பட்ட அந்த வல்லரக்கராச்சுதன் என்ன செய்கின்றார்? அவன் எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா? எப்படி ஐயா? வல்லரக்கராச்சுதன் அமர்ந்தானோ என்னைக்கு அமர்ந்தானோ அன்னையில இருந்து நாட்டுல மழையே இல்ல. ஒத்த சொட்டு மழை கிடையாது. ஏன் மழை இல்ல? என்ன காரணம்? நாட்டு மக்களிடையே நீதி கிடையாது, நேர்மை கிடையாது. நாட்டை ஆளக்கூடிய சாதாரணப்பட்ட காரியமா? தயவு தாட்சணை எதுவுமே கிடையாது. ஆமா இல்ல. ஒரு நாட்டை ஆளணும்னா அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு என்னய்யா நல்ல முகராசி வேணும். அதேதான் முக்கியம். முகராசி இருந்து சிம்மாசனத்தை போய் இருந்தால்தான் அந்த நாடு சீரும் சிறப்புமா இருக்கும், மழை பெய்யும், ஆமா செழிப்பா இருக்கும் இருக்கும். அப்படி இல்லைன்னா ராசி இல்லைன்னு வைங்க, என்ன எதை எடுத்தாலும் கட்டையில முட்ட மாதிரி இருக்கும். அதேதான் அதேதான். அப்போ என்ன ஆகும்? நாட்டுல மழை பெய்யாது. ஆமா மழை பெய்யாது. மழை பெய்யணும் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு வருஷம் மழை இல்லைன்னா பரவாயில்ல, சமாளிச்சுக்கிடலாம். 12 வருடமா பாதாள உலகத்திலே மழையும் இல்லை தண்ணியும் இல்லை. 12 வருஷம் மழை இல்லைன்னா ஆறும் வத்தி போகும், குளம் வத்தி போகும். சரி, ஆழ்கடல் கூட்டும் வத்தி போகும். வத்திரும். ஆடு மாடுகளுக்கு கடிக்க கரடு இருக்காது, புல்லு இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஆமா, ஒரே கருவக்காடா கூட இருக்காது. ஆமையா, ஆகி போகும். அதேதான். ஒரு வருஷம் மழை இல்லைனாலும் சமாளிக்க முடியாத 12 வருஷம் மழை இல்லைன்னா என்ன ஆகும்? நாடு வம்பா போகும். அப்படி பாதாள உலகம் எல்லாம் பஞ்சங்கள் ஏற்பட்ட உடனே என்ன பார்த்தான் வல்லரக்கன். என்ன செய்கிறான்? மந்திரி வரவழைத்தான். அடே மந்திரி, என்ன பண்ணா? நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசன். அது உண்மைதான். 56 தேசத்திற்கும் நான் ஒரு வல்லரக்கன். ஆமா, அப்படி இருக்கும் போது சரி, மக்கள் எனக்கு இது நாள் இதுவரைக்கும் பகுதி கொடுக்கவில்லை, என்னை பணிந்து நடக்கவில்லை. இருசால் கொடுக்கவில்லை, என்னை ஏன் என்றும் கேட்கவில்லை. கேட்கல. கப்பம் கொடுக்கவில்லை, காணிக்கையும் செலுத்தவில்லை. ஆமையா, அதனால அப்பாய மந்திரி என்ன பண்ணா? 56 தேசத்திலும் சென்று நீ அடித்து வா பறைவோசை. அடித்து வாயா. பறைவோசை அடித்து வா என்று சொன்ன உடனே சரி பார்த்தான் மந்திரி. என்ன? ஆணையை அலங்கரித்தான், அம்பாரியை தூக்கி வைத்தான். ஆமையா, 56 தேசத்திற்கும் அடித்தான் அவன் பறைவோசை. ஆமா, அப்படி பறைவோசை அடித்த போது பாதாள உலகத்தில் அரசரெல்லாம் ஓடி வந்து வாருமையா மந்திரி, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, நான் உங்க மண்ணை அரக்கனே பகுதி கொண்டு கொடுக்கமா? பகுதி கொண்டு கொடுக்க மாட்டோம், பணிந்து நாங்கள் நடக்க மாட்டோம், இருசால் கொண்டு கொடுக்க மாட்டோம், அவனை ஏனென்றும் கேட்க மாட்டோம், கப்பம் கொண்டு கொடுக்க மாட்டோம், காணிக்கையும் செலுத்த மாட்டோம், மண்டை பேலம் இருந்துதானா மல்லுக்கு தவறவும் சொல்லி நெஞ்சு பேலம் இருந்துதானா
மரபு ஏய் மந்திரி மண்டை பிளவிருந்தால் அவனை வல்லுக்கு வர சொல்லு நெஞ்சிலே துணிவிருந்தா உங்க அரக்கனை யுத்தத்துக்கு வர சொல்லு நெஞ்சிலே மஞ்சாச்சோறு இருக்குமான அவனை மல்லுக்கு வர சொல்லு ஒத்தைக்கு ஒத்த வர சொல்லு அவனை அப்படியா அம்மா இவரு ஏய் மந்திரி மண்டை பிளவிருந்தால் அவனை வல்லுக்கு வர சொல்லு நெஞ்சிலே துணிவிருந்தா உங்க அரக்கனை யுத்தத்துக்கு வர சொல்லடா அப்படின்னு உடனே பார்த்தா மந்திரி அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் இங்க விரட்டுதான் அரசர்கள் பக்கம் வந்தா பகுதி இல்லைன்னு இவங்க இங்க விரட்டுதாங்க பாவி இவன் துன்பத்திலேயே நிக்க முடியல இவன் துன்பத்திலேயே நிக்க முடியல இப்ப துன்பம் கொஞ்சம் பரவாயில்ல இப்ப துன்பம் கொஞ்சம் பரவாயில்ல போய்கிட்டு இருக்கு துன்பம் இல்ல கொஞ்சம் துமுறு யாரு அப்படின்னு உடனே சரி இனி நம்ம இப்படி இருந்தோம்னு சொன்னா அரக்க நம்மளை விரட்டுவான் அரசர்களும் நம்மளை விரட்டுவாங்க முதல்ல இந்த அரக்கனை எங்கேயாவது நாட்டை விட்டு இவனை வனவாசத்துக்கு அனுப்பணும் இந்த பெயர் போனவே வந்தாத்தான் உண்டு வரலதான் இல்ல அதனால இவனை எப்படியாவது நாட்டை விட்டு வனவாசம் அனுப்ப வேணும் என்று அவன் மந்திரியும் ஓடி வந்து ஐயாவை வல்லரக்கா உங்க பேரை சொன்னதுக்கு பிறகுதான் உரையிலிருந்து வாழை உருவி என்ன வெட்ட போறோம்னு வாரான். ஐயோ நான் தலை பிழைச்சதே தம்புரான் புண்ணியம்னு ஓடி வந்துட்டேன் மன்னா. அங்க முடிஞ்ச ஓட்டைக்கு வந்து நீங்க அதனால சரி ஐயா ஏ வல்லரக்கா அரக்கா பகுதி பணம் வேணுமானா படையெடுத்து போகணுமா கிஸ்தி பணம் வேணும்னு சொன்னா யுத்தத்துக்கு போகணுமா மண்டை பிளம் இருந்தா மல்லுக்கு வர சொன்னார்கள் நெஞ்சு பிளம் இருந்தா நம்மளை யுத்தத்துக்கு வர சொன்னா ஐயா அப்படின்னு உடனே நம்ம படையெல்லாம் திரட்டு நம்ம சண்டைக்கு போவோம். ஏ மன்னா சண்டைக்கு போனுமானா சயனி இல்லை யுத்தத்திற்கு போனுமானா யுத்த படை இல்லை மல்லுக்கு போனாலும் மல்ல படை கிடையாதல்லவா. அதனால் ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதம் பெரிய வெட்டருவா அதுதான் பொறுமை என்கின்ற ஆயுதம். பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் இறைக்க தகுந்த தூண்டுவாமுறை வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா. மந்திரி சொன்னா பாருங்க அரக்க அப்பந்தான் யோசித்து பார்த்தான் என்ன செய்கிறார். ஒருவர் நம்மளை பார்த்து பயப்படணும்னு சொன்னா நமக்கு அதுக்கு தகுந்த திறமை இருக்கணும் அதற்கு தகுந்த ஆயுதம் இருக்கணும் பணம் இருக்கணும் ஒண்ணு இல்லைன்னா பக்கத்துல வேலை இருக்கணும் ஒண்ணு அதுவும் இல்ல இதுவும் இல்லன்னு சொன்னா என்ன முடியும் ஒருத்தனும் பயப்பட மாட்டான். ஆமா கிட்ட ஒண்ணு படைப்பலம் இருக்கணும் இல்லைன்னா பணப்பலம் இருக்கணும் அவன் இருக்கணும் ரெண்டும் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படி என்று சொல்லி சரி தவம் இருக்க வேணுமே என்று அந்த வல்லரக்கனானவன் எப்படி வருகின்றான் தெரியுமா. எப்படி ஐயா தலைய மொட்டை தான் அடித்தான் தலைய மொட்டை தான் அடித்தான் சன்னியாசி போல் கோலம் கொண்டான் காவி நல்ல உடையணிந்து உத்திராட்ச மாலை போட்டான் கம்பமாதை தோளில் வைத்து காட்டுக்கு வாரானே அவன் காட்டுக்கு வாரானே
அவன் எட்டாத மலை இதிலே யமகிரி பர்வதத்திலே வந்து ஆலமரத்தடியிலே தவப்பொருளை இறக்கி வைத்தான். அவன் குளித்து நீராடி ஈரத்துயில் கலையாமல் நெச்சி நிறைய பட்டையடித்தான். மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தார். காவி உடையணிந்து கொண்டு எங்கே தவம் இருப்போம் என்று சொல்லி ஆலமரத்தின் அடியிலே தவச்சாலை அலங்காரம் செய்கின்றான். அவன் எப்படி அலங்கரித்தான் தெரியுமா? ஐயா சாந்து கொண்டு தரைவழி சாந்து கொண்டு தரைவழி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலு கொண்டு தரைவழி பன்னீராலை கோலம் போட்டு மாவு கொண்டு தரைவழி மாவு கொண்டு மஞ்சளாலே அழகா மஞ்சளாலே கோலம் போட்டு ஆவே கோலம் போட்ட இடமாது வாழைகளை விரித்து நாயகனை பிடித்து வை நிறநாளி நிறமர எச்சனையும் தேங்காய் தீபங்களை ஏற்றி வை ஆள குளிய வைத்தார். 1000 முல கம்ப வைத்தார். கம்பத்துக்கு மேல எல்லாம் தவ பொருளை எடுத்து வை. கோழி முட்டை ஒன்று வை. கோழி முட்டை மேல குண்டு செய்ய நாட்டுவான். ஊசி முனை மேல நின்று ஊசி முனை மேல நின்று உரியத்தவன் செய்துவான். அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரச்சகா என் ஆபத்து குடையோனே என்று ஈசா இறைவாவென்று இறைவனின் திருநாமங்களையே உச்சரித்து ஆண்டவனாகிய சிவனை எண்ணியே அல்லும் பகலும் 60 நாளிகையுமாக சிவபெருமானே தஞ்சம் என்று தவமிருந்து வருகிறான் வல்லரக்கை. அதை நீங்க வழியை காட்டி விட்டாதான் அந்த வழிக்கு நாங்க வர முடியும். என்ன செய்ய அதான் அவர் பெரிய ஆள்கிட்ட கேட்கணும். நீ பெரிய ஆளே வழியை மாத்தும் போது எனக்கு வர முடியல. நம்ம வழி ஆமா கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். நம்ம வழியை சொன்னா அவ வேற வழியில போறாவோ. அவர் வழியா திருப்பி விடுவாரு. என்ன செய்ய அவர் பெரிய வித்துவாமில்ல. வேற வித்து வாங்கிட்டு அப்படித்தான் போக வேண்டியது. என்னத்தை வித்தான்? குடத்தை வித்தவர குடத்தை வித்தவர எத்தனை ஒலே எத்தனை உடுக்க வித்தவர தாளத்தை வித்தவர கட்டையை விற்க முடியாது. கம்பை வித்தவர சரி ஒலமுடி வித்தவர உடம்புடி அது விற்கலாம்ல. ஒலமுடி பானையில மூடுவாங்கல்ல அந்த ஒலமுடி. இப்ப எங்க அத்தான் ரோட்ல போறாவன்னா பாக்க ஆளு பூரா கையெடுத்து கும்பிடுனா எது கும்பிடுது? அவர் தொழில் வச்சு தான் கும்பிடுது. சும்மா ஒண்ணும் இல்ல. பாதுக்கு சொல்லி முடியல. பத்துக்குள்ள சொல்ல முடியல. எப்படி என்ன மாதை விட வரியா? இங்க வரியா? ஆமா அங்கதான். கொஞ்ச நாள் கூட காணும். என்ன கொஞ்சம் சின்ன சடவு அதான் போகல. சடவு நான் சொன்னியரு. தாத்தாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்காரு. எனக்கெல்லாம் உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. அது போய் விட்டாங்க. அப்படியா? அங்க போனது இங்க போனது கேட்கத்தானே செய்வாங்க. அப்படியா? சரி சரி போச்சு. இப்ப அதானே கூறப்பட்ட எல்லாத்தையும். சரி அப்படி இருப்பதனால என்னய்யா வல்லரக்கர் ஆச்சுதன் ஆருணிய வனத்திலே அடர்ந்தவனம் சோலையிலே வந்து வந்து 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவமிருந்து வந்தான். 12 வருடத்திலேயுமே பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. ஆண்டவன் வராமல் இருந்த போது அந்த இறைவனை எண்ணி அழுது புலம்பினான். எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கர அரக்கே செய்யும் தவத்தை பாரு இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர
பாரும் சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சாமி படியளக்கும் படியளக்கும் பரம்பொருளே சங்கோ சங்கரா சிவ சம்போ சங்கரா பாராம இருப்பதே சம்போ சங்கரா என்னை பாராம இருப்பதே சம்போ சங்கரா அவர தவம் இருந்து ஆரபோதியா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்னால இருந்தாது உங்க முகத்தை பார்த்து படிப்போம் சரி அங்கே தவம் இருந்து வாரபோது ஆடாதே கைலாசம் அது ஆடுதையா செய்யுதையா நகலாதே கைலாசம் ஆடி கைலாசம் ஆடி நகண்டு வெல்ல ஆடுதையா ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது அதைகின்றது நகலாத கைலாசம் நகண்டுமெல்ல ஆடுகின்றது ஆமா அப்படி கைலாசமே நடுங்கும் போது என்னய்யா பார்த்தார் ஆண்டவன் என்ன செய்கிறார் கைலாசமே நடுங்கும் அளவுக்கு தவம் இருக்கும் பக்தன் யாராக இருக்கும் யாரா இருக்கும் ஞானத்தால் அறிந்து பார்க்க பார்க்கும்போது ஆருணிய வனத்திலே அரக்கனின் தவங்களை கண்டு கண்டு இப்பேறுபட்ட அரக்கனுக்கு நம்ம இதுவரைக்கும் வரம் கொடுக்காமலே இருந்து விட்டோமே அவன் இருந்துட்டமே இப்பொழுதே சென்று இவனுக்கு நாமல் வரம் கொடுத்தாக வேணுமென்று வேண்டுமென்று ஆண்டவன் இரவு நேரத்திலே புறப்பட்டு வருகின்றார் வருகின்றார் அவர் வரும்போது மணி எத்தனை 11:15 சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11:30 மணி இருக்கும் ஓஹோ காமன் நேரத்தை குறைச்சிட்டேன் சரி இருக்கட்டும் ஏம சாம நேரம் இலைகுலுங்கா சாமம் போல ஜாமத்துல அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேணுமென்ற ஆண்டவன் வரும்போது ஆமையா பார்த்தா இந்த பார்வதி என்ன இந்த ஆண்டவன் திடீர்னு எங்க போறாருன்னே தெரியல அது ராத்திரில எங்க போறாருன்னு தெரியலையா ராத்திரில நடிச்சாமத்துல போறாரு அதுவும் நம்ம கிட்ட சொல்லாம இவர் இந்த நேரத்துல இவர் எங்க போறாரு அதுதானே இந்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது அதேதான் சும்மா விடக்கூடாது 10 பவுன் செயின் எடுத்து கழுத்துல போட்டு சரி போங்கன்னு சொல்லணும், சும்மா விடக்கூடாது. அப்படியா அம்மா இந்த ஆண்டவன் எங்க நம்ம கிட்ட சொல்லாம போறாருன்னு அவ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்து போகணும் செயின் எடுத்து போடவா. நான் சும்மா விடக்கூடாதுன்னு சொன்ன உடனே வெறுங்கலத்தோட பகவான் போறாரு. சரி அதனால இந்த பீரோல இருக்க 10 பவுன் செயின் எடுத்து போட்டு விடுவோம் அப்படின்னு நினைக்காலும் நான் நினைச்சேன். இல்ல 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 பார்வதி பின்னால் எழுந்திரித்து வந்து ஆண்டவா பரம்பொருளே ஐயா நான் இங்க இருக்கும் போதே நாதான் நீங்கள் எங்க செல்கிறீர்கள்? எங்க செல்கிறீர்? சக்தி நான் இங்க இருக்க சிவன் உமக்கு என்ன வேலை? என்ன வேலை? ஏய் பார்வதி என்ன என் மேல உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. எப்பவும் வரக்கூடாது. அம்மா என்ன ஏ பார்வதி என்ன அதோ பார்த்தாயா? என்னது? எட்டாத மலையிலே யமேகிரி பர்வதத்தில் என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான். ஆமா தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவன் நான் வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க போறீங்களா? அம்மா வரம் கொடுக்க தான் போறேன். வரம் கொடுக்க போக உங்களுக்கு இதுவா நேரம்? அம்மா இன்னும் வேற நேரமே இல்லையா உங்களுக்கு? நீங்க காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயங்காலம் போகலாம். போகலாம். இப்போ போனாலும் எந்த தப்பும் இல்ல. இல்ல போகும்போது சரிதானே உங்க மூத்த மகன் கணபதி முன்னால் இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். இளையவன் வடி வேலவன் இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க மனைவி உங்க பார்வதி நான் ஏன் இருக்கேன், என்கிட்டயாவது நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம். நமக்குள்ள 1000 இருக்கும், 500 இருக்கும். இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போகும்போது என் முகத்தை பார்த்து நீங்க சொல்ல வேண்டாம். அந்த செவத்தை பார்த்துக்கிட்டு சரி
இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? சாட மாதிரி சொல்லலாம். சொல்லலாம்ல? அப்படின்னு தாங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலாம். சொல்லாம புறப்பட்டதனால என்னய்யா இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆஹா, நம்பிக்கையே கிடையாது. ஏ பார்வதி, என்ன அப்படின்னா அரக்கனுக்கு நான் எப்படி வரத்து கொடுக்க முடியும்? ஆண்டவா, என்ன உங்க நந்தி தேவன் ஏவல் பிள்ளைய ஏன் வச்சிருக்கிய? அமையாவன வார்த்தை கேட்கறதுக்கு அவனை கூப்பிட்டு சரி பூலோகம் போய் அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வர வேண்டும். அதனால என்ன பூலோகம் சென்று அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வர சொல்லுங்க. அப்படின்னு உடனே என்னாச்சு? ஆஹா, என்னது? ஆட்டு வண்டை சம்மதித்து ஆமையா ஆண்டவன் நந்தி தேவனை வரவழைத்து அழைத்து, எப்பா ஏ நந்தி தேவா, என்ன சாமி? உலகம் சென்று ஆருணிய வனத்திலே இருக்கும் அரக்கனை கைலைக்கு அழைத்து வர வேண்டும் ஐயா. நான் எப்படி அவனை அழைத்து வர முடியும்? அவன் ஒரு மானிட பிறவி, அவன் ஒரு பூலோக பிறவி, நான் ஒரு கைலாச பிறவி. கைலாய பிறவி. அதனால நான் சென்று எப்படி அழைத்து வர முடியும்? முடியாது ஐயா. அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதப்பா. என்னப்பா? நான் அதுக்கெல்லாம் உனக்கு ஒரு வரம் தாரேன். என்ன வரம்? நல்ல உரமா கொடு. நல்ல உரமா? ஆமா, உரம் வேணும்னா உர கடைக்கு தான் போகணும். ஆமா, யூரியாவாவது போட்டாச்சு. அது ஒரு 4 மூடை வாங்கிட்டா. குருணி வேண்டாமோ? புழுதி வேண்டாம். குருணா மருந்து தந்தேனா நல்லா தான் இருக்கும். ஆமா, இந்த பேச போட்டுக்கலாம். வாழைப்பழத்துல சாப்பிட்டா போதும். சரி. உரம் இல்ல தாத்தா. வேற என்னது? வரம். வரமா? சரி. பூலோகம் போய் அரக்கனை கைலைக்கு அழைத்து வரணுமானா சரி, இந்த மூலிகை பச்சிலை குளிகையை உன் கையில பிடி. கொண்டா. இந்த பச்சிலை குளிகைய கைய இப்படி நடுங்க. சரி. கையா இப்படி நடுங்குது. நடுங்கலையா? நல்லா தானே இருக்கு. இந்த மூலிகை பச்சிலை குளிகையை கொண்டு போய் அரக்கனுடைய வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் எடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஒதுக்கிய 3.25 நாளிகையிலே இரு பக்கமும் ரெக்கை வந்து முளைக்கும். ஏன் முழுங்க கூடாது? முழுங்கிட்டாமனு வை, ரெக்க 2 பிட்டியில முளைச்சிடும். பிட்டியில முளைச்சா என்ன ஆகும்? பறக்க முடியாது. குப்பர விழுவான். அதனால சரி, ஒழுங்கா நல்ல முறையா 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஆமா, ஒதுக்கின மகிமையிலே 2 பக்கமும் செப்புல வந்து ரெக்க முளைக்கும். உன்னோட பறந்து என் கையிலைக்கு வருவான் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பி வைக்க வரங்களை வாங்கிய நந்தி தேவன் என்ன செய்கின்றார்? எட்டாத மலையிலே எமேகிரி பர்வதத்திலே வந்து 8 நாளா தேடி பார்க்காரு. இந்த அரக்கை எங்க இருக்காமனே தெரியல. தெரியவே இல்ல. அந்த அரக்கனை காணாத நந்தி தேவன் என்னையா அழுது புலம்புகின்றார். எப்படி? இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ.
சிவன்தான் வந்து விட்டாரோ என்று அவன் புத்தை விட்டு கீழாங்கி புத்தை விட்டு கீழாங்கி அவன் ஓடி வாரான் நந்தி தேவன் முன்னால் வல்லரக்கன் வந்தல்ல நந்தி தேவன் முன்னால் வந்த வல்லரக்கன் ஏறிட்டு பார்த்தான் இறைவன் வந்து விட்டார் என்றல்லவா நம்ம தவத்தை விட்டு இறங்கி வந்தோம் ஆனா இங்க வந்து பார்த்தா பெரிய காளைங்கன்னுலாம் வந்து நிக்கு காளைனா நம்ம பூலோகத்து காளை மாதிரி தெரியல இது தெய்வலோகத்து காளைங்கன்னு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஆங்கார கோபம் கொண்ட வல்லரக்கன் நீ யாரடவா காளைங்கன்னு யாரடவா காளைங்கன்னு நீ அவரடவா இங்கு வந்த மாடு போல வந்தவன் என் மணித்தவத்த கலைத்தவன் காளை போல வந்தவன் ஏன் கடுந்தவத்தை கலைத்தவன் நீ எந்த வத்த கலைத்தவா எந்த வத்த கலைத்தவா நான் உன்னை சும்மா விடவே என் தவத்தை கலைச்ச ஒண்ணு இதோ உனக்கு இப்பமே நான் சாபத்தை கொடுக்கிறேன் யாரக்கா என்ன கொஞ்சம் பொறப்பா அவசரப்படாத நீ 12 வருடமா தவம் இருந்தவே ஆமா நீ சாபம் கொடுத்தா அது எனக்கு பலிக்குண்டா பலிக்கும் அதனால ஆண்டவே சிவன் தான் உன்னை அழைத்து வர சொன்னார் வர சொன்னாருடா நான் தான் வானலோகத்தேவன் இறைவனுக்கு ஏவல் பிள்ளை என் பெயருதான் நந்தி தேவன் நந்தி நீதானா நீர்தான் நந்தியா நான் தான் தோந்தி உம்மா பார்க்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன் சரியா போச்சு நீ அழைக்கும் போதே பார்த்தேன் கொம்ப நீதான் உம்மா பார்க்கும் போதே உங்க அதனால ஐயா நந்தி தேவா ஐயா நீர் வந்திருக்கிற நான் எப்போ ஆண்டவனை பார்க்க நான் எப்போ 5 விரலுக்கும் ஆண்டவன் கிட்ட வரத்தை வாங்க எப்படி வாங்குவது எப்பா வல்லரக்கா அரக்கா அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதடா கவலை வேண்டாப்பா உன்னை அழைத்து வரத்தானே நான் வந்திருக்கிறேன் அப்படியா இதோ இந்த பச்சை குளிகைய உன் வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கு சரி ஒதுக்குன உடனே அரக்கை குளிகைய வாங்கினா வாயில போட்டா 2 பக்கமும் ஒதுக்கிட்டான் ஒதுக்கிய 3/4 நாளிகையிலே ரெக்கை வந்து முளைத்தது ஏ பாவி ரெக்கை வந்து முளைச்சத சும்மா நிக்கானா நிக்க மாட்டாமல அங்க பறக்கா இங்க பறக்கா அடே அப்ப ரெக்கை இல்லாமலே எங்க அத்தான் மேல பறக்கா கீழ பறக்கா ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு எங்க அத்தான் கிழக்கு மேற்கு என்ன பறக்காரு அவன் ரெக்கை இல்லாமலே நம்ம இந்த பறக்கும் ஆமையா அரக்க ரெக்கை முளைச்சா கீழ இருப்பானா இருக்க மாட்டாமல மேல பறக்கா கீழ பறக்கா பாவி பறப்பா நிக்க மாட்டுக்கா நில கொண்டு இருக்க மாட்டுக்கா எனக்கு மட்டும் ரெக்கை முளைச்சிட்டுனா எனக்கு மட்டும் நல்ல 2 ரெக்கை முளைச்சிட்டு வச்சுக்கோங்க சரி நைட்ல வீட்டை படுக்க மாதிரி அப்படியே படுத்திருப்பேன் என் வீட்டுக்காரி தூங்கின உடனே எங்க பறந்தே பொழிஞ்ச வீட்டுக்கு போயிருவோம் அதுக்குத்தானே ஆண்டவே உனக்கு ரெக்கையை கொடுக்காம விட்டுருக்காரு குணத்தை அறிஞ்சுதான் குதிரைக்கு கொம்ப கொடுக்கலையா குணத்தை அறிஞ்சுதான் ஆண்டவே உனக்கு ரெக்கையை கொடுக்காம விட்டுருக்காரு ஆமா அப்போ ரெக்கையா இருந்தா குடி கெடுத்துற மாட்டேன் அதுக்குதான் அதே திட்டம் தான் கொடுக்க மாட்டேன் என் கொழுந்தியா வீட்டுக்கு போய் என் சவலப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு சரி அரிசி பருப்பு வாங்கி போட்டு வருவேன் ஓஹோ எதை எடுத்தாலும் தப்பா தானே நினைக்கிய அதான் பாருங்க சாரமழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆமா சோனு வெய்யும் பெஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்ப என்ன வந்துருமா என்ன கொஞ்சம் தண்ணி கொடுங்க குடிக்காது எரும மாடு கூட தண்ணி குடிக்காது அது எந்த பேர் அப்படி கேட்டா உங்க மாதிரி உள்ள ஆள் தான் கரெக்ட் ஒரு ஆள்கிட்ட பேசணும்னா சரி சும்மா போய் பேசினா என்ன சும்மா வந்து பேசிட்டு இருக்கான் அப்படிம்பா அதுதானே கேட்டேன் ஏதாவது ஒரு பொருள் கேட்டோம்னா அண்ணாச்சி ஒரு பீடி விடுங்க அண்ணாச்சி அப்படின்னு கேட்டோம்னா சரி அவர்கிட்ட பேசலாம் ஆமா சும்மா போய் பேச முடியுமா முடியாது அதனாலதான் அப்படி தண்ணி கொண்டு கேட்டது அதேதான் என்ன கூறு இருக்கு சரி
பாத்துட்டே இருக்காரு. சாரமழை பெஞ்சதான் குடிக்க தண்ணி கேட்டானோ பேர் கேட்பாங்க. சரி அப்படி இருக்குது. சரி இந்த படம் போதும் எனக்கு வேற ஆமா பாத்துட்டே இருக்காரு. போகாம எடுத்த மனசு அப்படி இருப்பதனால சரிதான். நந்தி தேவனும் அல்லரக்கனுமாக சரி யாரக்கா அல்லரக்கா நீ இப்படியே பறந்துகிட்டு இருந்தா நம்ம கைலாசத்துக்கு போக முடியாது. முடியாது. ஐயா நந்தி தேவா ஐயா நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னாலே வாரேன். வாரையா அப்படி என்று சொல்லி ஆமா அந்த அரக்கனாகப்பட்டவன் என்ன செய்கின்றான்? நந்தி தேவனுமாக ஆமா அவர்கள் எப்படி கைலாசத்திற்கு வருகின்றார் தெரியுமா? எப்படி வருகின்றார்? ஆதிவல்லி கைலைக்கு தாரனாருடைய இடமதற்கு ஆதிவல்லி கைலைக்கு தாரனாருடைய இடமதற்கு ஏகவல்லி கைலாச ஈசனுடபதி அதற்கு நந்தி தேவன் முன்பறக்க வல்லறக்க பின்பறக்க அங்க இருபெருமை பரந்தல்லவோ 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 ஏக கைலாச வருவார்களா ஏக கைலாச வருவார்களா இரு பேர்களுமே இறைவனுடைய கைலைக்கு வந்தார்கள். அரக்கன் கீழக்கோட்ட வாசல் தெய்வேந்திரனுடைய குலசபைக்கு வந்து பூங்காவன தோட்டத்திலே பூமலர்களை பறித்துக் கொண்டு கைலாசத்துல ஒரே கூட்டம். ஒரே கூட்டம் 30 முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் இரு பேர்களும் சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவிபுரத்தி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இரு பேர்களுமே விளையாடி கொண்டிருக்கும் போது நந்தி தேவன் கூட்டத்தையே விலைக்கு செல்ல அரக்கன் அவர்களுக்கு பின்னால் வந்து நின்று கொண்டு இறைவனின் பாதத்தில் மலர்களை தூவி அந்த ஆண்டவனையே அடிபணிந்தான் வல்லரக்கன். அவன் எப்படி வணங்குகின்றான்? முக்காலும் அரக்க வலமாய் வந்து முக்காலும் அரக்க வலமாய் வந்து வலமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரி முடி வணங்கி சிவனை நமஸ்கரி நமஸ்கரித்து சிவனை தந்து 5 வேளை அரக்கன் சுத்தி வந்து அரணாரை அவனும் நமஸ்கரித்தான். அரோகர அரோகர அரணே அரணாம சொல்லி அவன் நமஸ்கரித்தான். சிவ 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 சிவனே ஏ சிவனே சிவநாம சொல்லி அவன் நமஸ்கரித்தான். சிவநாம சொல்லி அவன் நமஸ்கரித்தான். என் சஞ்சலத்தை தீர்ப்பவா அடியோர்க்கெல்லாம் இளையோனை ஆண்டவா பரம்பொருளே என்று இறைவனை கும்பிட்டு பணிந்து வணங்கி நிற்கிறான் இந்த வல்லரக்கன். அவன் கும்பிட்டாலும் கும்பிட்டான் கூல கும்பிடு போட்டு நிக்கான். கும்பிட்டான் கும்பிட்டான் குப்புற விழுந்துருவான் போலக்கு. அப்ப இந்த அரக்கன் ஆண்டவன் முன்னாலே கும்பிட்டு வணங்கி
வணங்கி நிற்கும் போது என்னய்யா பார்த்தார் ஆண்டவே. என்ன செய்கிறார்? அடேங்கப்பா, என்ன இந்த அரக்கனுக்கு நம்ம மேல என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு பண்பு, பண்பு, என்ன ஒரு பணிவு. ஆமா பணிவு. அரக்கா, என் பக்கத்துல வா, நான் வந்துட்டேன். என் அருகாமையில உட்காரு. உட்கார்ந்துட்டேன். அப்படி என்று சொல்லி ஆமையா அவனை எப்படி அமர வைத்தார் தெரியுமா? எப்படி ஐயா? வாமகனே வல்லரக்கா, வாமகனே வல்லரக்கா, வந்தமரு பக்கத்தில் என் மகனை வல்லரக்கா, ஈசன் பக்க வந்தமரு உன்னுடைய தவம் போல, தவம் போல. நான் உலகத்தில கண்டதில்லை, கண்டதில்லை. எப்போ அரக்க உந்தன் தவம் போல ஆண்டவனும் கண்டதில்லை. என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என்ன வரம் உனக்கு வேணும்? இப்பொழுதை கேளுதான், கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையோடு உனக்கு தான். சொன்ன சொன்ன வரங்கள் எல்லாம், வரங்கள் எல்லாம். ஆடே சொர்க்கேசா உனக்கு தான், தாரே நேடா. தாரே நேடா. ஏ என் மகனே வல்லரக்கா, ஏ அரக்கா, உலகத்துல எத்தனையோ பேர் தவம் இருந்தாங்க. ஆமையா ஆனா உன் தவத்த மாதிரி நான் இந்த உலகத்துல ஒருவரையும் பார்க்கலைடா. இல்லப்பா. என்ன வரம் வேண்டுமோ கேளு, நான் உனக்கு இப்பவே தாரேன். ஐயா ஏ ஆண்டவா, ஐயா நான் உங்களை கண்டு